ஓகே, லாஸ்டா வந்து நம்ம பேலியோலித்திக் பீரியட்ல உங்களுக்கு அப்பர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், லோவர் பேலியோலித்திக் வந்து நம்ம நடத்தியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எது வந்து லேட்டஸ்ட்? இந்த பேலியோலித்திக் பீரியட்ல எது வந்து லேட்டஸ்ட், எது வந்து ஓல்டு? யாராவது சொல்ல முடியுமா? எது லேட்டஸ்ட், எது ஓல்டு? பேலியோலித்திக் ஏஜ்ல அப்பரா, மிடிலா, லோவரா? எது வந்து லேட்டஸ்ட், எது வந்து ஓல்டு வருஷங்கள்ல? கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் புரியுதா புரியலையாமா? கேட்கறது புரியுதா? ஆடிபிளா? ஆடிபிள் சொன்னேன், அதனால கேட்டேன். எது வந்து லேட்டஸ்ட், எது வந்து பழசு, எது நியூ, எது ஓல்டு அதுல பேலியோலித்திக்ல? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, நான் சொல்றேன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ராசிகா, இருப்பானா, அனந்திதா, ஜாசிகா, என்னாச்சு அமைதியாவே இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் சொன்னாதான் தெரியும். அமைதியா இருந்தீங்கன்னா நான் அவ்வளவு தூரம் நடத்தியிருந்தேன்ல, வருஷம் ஃபுல்லா இன்க்ளூட் பண்ணி நடத்தியிருந்தேன்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ எது பழசு, எது புதுசு? பேலியோலித்திக் பீரியட்ல வந்து லேட்டஸ்ட், எது வந்து ஓல்டஸ்ட்? அப்பரா, மிடிலா, லோவரா? சஜினா தெரியுமா ஆன்சரு? குளித்தோன்னா ஃபர்ஸ்ட் வர்றது லேட்டஸ்ட், அதுக்கப்புறம் வருது அதனோட ஓல்டு, அடியில இருக்கிறது தான் வந்து என்னது உங்களுக்கு பழசு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லோவர் பேலியோலித்திக் பார்த்தோமா, அதுக்கப்புறம் மிடில் பேலியோலித்திக், அப்புறம் தான் அப்பர் பேலியோலித்திக். அப்போ எது புதுசு? அப்பர் பேலியோலித்திக் தான் புதுசு. சரிங்களா? ஓகேவா? 1 lakh BC to 40,000 BC ஞாபகம் இருக்குதா? 42 உங்களுக்கு 20 22 10 அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப புரியுதா? ஆன்சர் புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ இந்த ரீசனை நீங்க கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும் சப்ஜெக்ட். ஓகேவா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்து மீசோலித்திக் பீரியட் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? மீசோலித்திக் எரா. ஸோ இதுலயும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? சோஷியல், எக்கனாமிக், டூல்ஸ், சைட்ஸ், இதை 4 விஷயத்தை பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சோஷியல் லைஃப். இது வந்து மீசோலித்திக் பாத்தீங்கன்னா 10,000 BC to 6,000 BC. சரிங்களா? ஸோ இங்க சோஷியல் என்வரன்மெண்ட் கண்டிஷன். அப்போ அது வந்து நான் செஞ்சேன், பேலியோலித்திக் பீரியட் வந்து உங்களுக்கு ஐசேஜ்ல இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா? அப்போ வந்து மீசோலித்திக் எரா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது பேலியோலித்திக் பீரியட் டு மீசோலித்திக் பீரியட். சரிங்களா? இது வந்து மாறுது. எதை வச்சு மாறுதுன்னு சொன்னா பிளிஸ்டோசின் பீரியட் டு ஹோலோசின் பீரியட். பிளிஸ்டோசின் பீரியட்னா எண்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ், ஹோலோசின் பீரியட்னா கொஞ்சம் வார்மா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாறுற கட்டத்துல இருக்கு. சரிங்களா? கிளைமேட் பிகம் வார்மர், நல்லபடியா இருக்கு. இது வந்து உங்களுக்கு என்னது ஐஸ் ஏஜ். சரிங்களா? கோல்டு. இது வந்து வார்மா இருக்கு. சரிங்களா? humid, it became more favorable. எதுக்காக ஃபேவரபிள் ஆச்சு? there was expansion of flora and fauna with increased rainfall. rainfall அதிகமா இருந்தனால என்ன ஆகுது உங்களுக்கு? மலைகள் வந்து வருது, நல்ல புட்பூண்டுகள்லாம் அதிகமா முளைக்குது. நான் அங்க என்ன சொல்லியிருந்தேன்? மழை இல்ல, டெசர்ட்டா மாறுது, எதுவுமே மாற மாட்டேங்குது. எதுவுமே வந்து சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதனால மனிதன் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, வாழ முடிய மாட்டேங்குது. அதனால வந்து கம்மியா தான் வந்து அப்பர் பேலியோலித்திக்கோட சைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்ப இந்த பீரியட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஸோ வார்மா மாறினால ஃப்ளோரா அண்ட் ஃப்ளானா, அதாவது புல்லு பூண்டு மிருகங்கள் அனிமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வளருது. சரிங்களா? அது ரெயின்ஃபால் அதிகமா இருக்கு. திஸ் லீட் டு அவைலபிலிட்டி ஆஃப் நீர் ரிசோர்ஸ் டு ஹியூமன்ஸ். சரிங்களா? அப்ப என்னது, முன்னாடியாச்சும் காட்டுக்குள்ளே இருப்பான், வேட்டையாடுவான், அந்த ஐஸ் ஏஜ் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டான். இப்போ வந்து எல்லா இடமும் நல்லபடியா இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் கிடைச்சிச்சு. சரிங்களா? நிறைய மரங்கள், நிறைய உயிரினங்கள் தோன்றதுனால விதவிதமா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். பாருங்க, நொமாடிசம் டு செடென்டரி லெட்டலிசம். நொமாடிசம்னா என்னது, உங்களுக்கு ஊர் ஊரா சுத்தி திரியிறது. செடென்டரி செட்டில்மெண்ட்னா வந்து ஒரு இடத்துல தங்கி அவங்க வந்து என்னது இது பண்றது. புரிஞ்சுங்களா? ஃபேவரபிள் கிளைமேட், பெட்டர் ரெயின்ஃபால், வார்ம் அட்மாஸ்பியர் அண்ட் இன்க்ரீஸ்டு ஃபுட் செக்யூரிட்டி லெட் டு ரிடக்ஷன் அண்ட் நார்மலிசம். சரிங்களா? ஒரு இடத்துல போனா அப்படின்னா எல்லாமே அவனுக்கு கிடைக்குது, பக்கத்துலயே எல்லாமே இருக்கறனால அவன் என்ன செய்யறான், ஓகே நீ அலைய தேவையில்லை, நம்ம இங்க இருந்தே நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரிங்களா? சோ அதே மாதிரி ஒரு இடத்துலயே வாழ்றதுனால என்ன, உங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனாலதான் ஒரு இடத்துல கண்டிஷன் இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா என்ன, நம்ம ஊருக்கே நம்ம என்ன செய்யறோம், இன்னொரு ஊருக்கு போனா நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, தொண்டை கட்டிக்குது, நிறைய பிரச்சனை வருது. இப்ப நொமாடிசம்ல அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம். அவன் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஊருக்கா போறதுனால அதுலயே அவன் வந்து பாதி செத்து போயிடுவானுங்க. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கனால அவன் வந்து என்னது, அந்த இழப்புங்கிறது இல்லாம பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. செடென்டரி செட்டில்மெண்ட் ஃபேவர் த ஹார்டிகல்ச்சர். சரிங்களா? பல வகைகள்லாம் வந்து பயிரிட பண்ணாங்க. பிரிமிட்டிவ் கல்டிவேஷன். சரி, பிரிமிட்டிவ்னா ரொம்ப டெக்னாலஜி இல்லாம சும்மா கை அந்த குச்சியெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்றாங்க. அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க வழி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் காலனைசேஷன் ஆஃப் கங்கா பிளைன்ஸ் டுக் பிளேஸ் டூரிங் த பீரியட். இது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? முதல் மனிதன் வந்து கங்காவை வந்து இருப்பிடமாக்கிக் கொள்ளது வந்து இவங்க தான். சரிங்களா? அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கங்கை நதி ஓரத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்ப வந்து கங்கை நதி ஓரத்துல எந்த இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது, மீசோலித்திக் பீரியட். மீசோலித்திக். சரிங்களா? புரியுதாமா? இல்ல நான் ஸ்பீடா போறேனா? ஆடிபிள்? கேக்குதா? ஆடிபிள், வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கேக்குது சார். எஸ் சார். ஓகே 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 ஓகே. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது இதுல. சரிங்களா? ஸோ அதனால வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கங்க. நான் எடுத்துட்டு போறேன். ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒன்று கால் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல வந்து எனக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கங்க. அது பாருங்க, ஆர்ட் லைஃப். சரிங்களா? இப்போ என்னது, செட்டில்மெண்ட் முடிச்சிட்டோம். ஆர்ட். சரிங்களா? ஆர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மீசோலித்திக் எரா ராக் ஆர்ட் பிகேம் மோர் எவிடென்ட். சரிங்களா? ராக்ல வந்து நியூ வேரியேஷன் கேன் பி யூஸ் கலர்ஸ் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். சரிங்களா? கலர்ஸ் வித்தியாசமான கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபார்மும் நிறைய ஃபார்ம் வந்து யூஸ் பண்றாங்க. தீஸ் ராக்ஸ் ஆர் பெயிண்டிங் வந்து பிக்டோகிராஃப் சொல்லுவாங்க. ராக் மேல பெயிண்டிங் பண்ணாங்க, அது பேர் இன்னொரு பேர் என்னது, பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கிரேவிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்வோம் சின்ன வயசுலாம், குச்சி எடுத்து மரத்துல கிறுக்குவோம்ல, நல்லா ஆணியை வச்சு நம்ம கிறுக்குவோம்ல, அது என்கிரேவிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அழுத்தி நம்ம கிறுக்குவோம். சரிங்களா? அதை பதியும். இப்பயே நம்ம வந்து நீங்க உட்டன் டெஸ்க், நாங்கெல்லாம் படிக்கும்போது உட்டன் டெஸ்க்லாம் இருக்கும் ஸ்கூல்லாம், அதுல நம்ம எழுதி வைப்போம் பேர் எல்லாத்தையும் போட்டு. சரிங்களா? ஸோ அது என்கிரேவிங் சொல்லுவாங்க. நீங்க சும்மா ஒரு இதுல வந்து வரையது பேரு பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஒண்ணுல வந்து அழுத்தி உளுத்தி வளைஞ்சோம் அப்படின்னு சொன்னா என்கிரேவிங் சொல்லுவாங்க. சரிங்களா? என்கிரேவிங் பெட்ரோகிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ராக் ஷெல்டர்ஸ், நேச்சுரல் கேவ்ஸ்லயும் இது நடந்திருக்கு. இங்க பாருங்க, அழுத்தி உளுத்தி வளைச்சிருக்காங்க. மீசோலித்திக் மேன் வாஸ் எ லவர் ஆஃப் ஆர்ட். ஆர்ட்டை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருந்தான். எவிடன்ஸ் நம்ம எங்கெல்லாம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, பிம்பெட்கா ஃபவுண்ட் இன் போத் இன்ஹாபிட்டட் அண்ட் அன்ஹாபிட்டட் ஷெல்டர்ஸ். பிம்பெட்கால இருக்கக்கூடிய நிறைய குகைகளையும் நிறைய அப்பாற்பட்ட இடங்களையும் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பெட்ரோலைட் இஸ் அன் இமேஜ் ஒரு கார்வ்டு இன்சைஸ் ஸ்கிராச் இன்டு ஸ்டோன். ஒரு ஸ்டோன் மேல கிறுக்கி அதை வந்து உடைச்சு ஏதாவது பண்றதுதான் அது. பிக்டோகிராஃப் வந்து பெயிண்டிங் ஸ்டோன் யூசிங் நேச்சுரல் பிக்மெண்ட். சரிங்களா? இது அழுத்தி வரைகிறது, இது வந்து பெயிண்டிங் மட்டும் அடிக்கிறது. சரிங்களா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இதே கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து, பெயிண்டிங் ஆர் மேட் மோஸ்ட்லி இன் ரெட் அண்ட் ஒயிட் பிக்மெண்ட்ஸ். சரிங்களா? ரெட் கலரும் ஒயிட் கலரும் தான் இருக்கும். சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் வேற மோஸ்ட்லி வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், ஹண்டிங் சீன்ஸ் இருக்கும், ஹியூமன் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப் இருக்கும். எல்லாம் செக்ஸ், சைல்ட் பர்த் இதெல்லாம் தூக்கி வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க.
இந்த ஏர்லியல் பைண்டிங் பாத்தீங்கன்னா அனிமல் வந்து பெருசாவும் மனிதன் வந்து சின்னதாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி பிளிஸ்டோசீன் இவங்களுக்கு பேலியோலித்திக் பீரியட் எல்லாமே which shows us humans were intimidated by animals. சரிங்களா? அனிமல்ஸ் பார்த்து பயந்துட்டு இருந்திருக்கான். அதனால அனிமல்ஸை பெருசாகவும் நம்மள சின்னதாகவும் வரைஞ்சிருக்கான். ஆனா லேட்டர் பாத்தீங்க அப்படின்னா அனிமல் நம்ம மனிதனை வந்து பெருசாவும் அனிமலை சின்னதாகவும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்னது அனிமலையே நம்ம வந்து டாமினேட் பண்ணதா வந்து அர்த்தம் மாறுது. அப்ப அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான் மனிதன். சரிங்களா? இண்டிகேட்டிங் தட் ஹியூமன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கர் than அனிமல்ஸ். அனிமல்ஸோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்க burial practice. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் இன்டென்ஷனல் டிஸ்போசல் ஆஃப் டெட் கம்ஸ் மீசோலிதிக் era due to sedentary life. சரிங்களா? இவ வந்து செத்தவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க மொத்த 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 பீரியட்ல எல்லாமே மற்ற பீரியட் எல்லாமே. இப்ப என்ன செய்யறாங்க இன்டென்ஷனா குலை தோண்டு புதைக்கிறது வந்து இந்த ஏரால தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஹியூமன் பரியல்ஸ் ஹேவ் பின் ஃபவுண்டட் பாகோ ராஜஸ்தான், லங்ராஜ் இன் குஜராத், பிம்பேட்கா இன் எம்பியில் வந்து மனிதனோட இது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? Dead were occasionally provided with grave offering which include chunks and meats and ornaments. சரிங்களா? இது என்னது அந்த இடத்துல போய் வந்து அவங்க அடக்கம் பண்ண இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? In some cases two individuals were buried in a single grave. இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. Dead were buried in graves both extended and crouch position. சரிங்களா? இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டூப் இந்த மாதிரி புதைக்கிறது. எக்ஸ்டெண்டட் ப்ரோன்னா இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஃபிளெக்ஸ்டு இது க்ரோச்டு இப்படி குறுக்கி போயிட்டு தான் க்ரோச் இந்த மாதிரியும் பொழிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் அப்பர் பாடிஸ் ப்ராட் ஃபார்வர்ட் அண்ட் டவுன் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரியும் வந்து நம்ம என்ன செய்ய முடியுது அந்த அடக்க ஸ்தலத்துல பண்ண முடியுது அந்த குழியில. சரிங்களா? இப்ப என்ன நினைச்சு ஹோலோசீன் வந்து வார்மா மாறிச்சு, டெம்பரேச்சர் நல்லா இருக்கு, ஃபிளாரா ஃபவுனாவோட வளர்ச்சி இருந்துச்சு. இதனால ஃபுட் செக்யூரிட்டி கிடைச்சது. அதனால மனிதன் வந்து அங்கேயே தங்கி செடென்டரி லைஃப் கொண்டு வந்தான். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு திரும்பி கல்டிவேஷன் ஆரம்பிக்கிறான், டொமஸ்டிகேஷன் வந்து நடக்குது, ராக் ஆர்ட் வந்து அதிகமா பண்ணா, பரியல் பிராக்டிஸ் கிரேவ் ஆஃபரிங் இருந்துச்சு, டியூரல் பரியல் இருந்துச்சு, எக்ஸ்டெண்டட் பரியல் இருந்துச்சு, க்ரோச் பரியல் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து எக்கனாமிக் லைஃப். சரிங்களா? அன்டெவலப்டு கல்டிவேஷன் இருந்துச்சு. சரிங்களா? டெவலப்டு கல்டிவேஷன்ல அன்டெவலப்டு கல்டிவேஷன். பாருங்க predominantly based on hunting, fishing and food gathering இருக்கு. சரிங்களா? so shift from big animals hunting to small animals hunting. சரிங்களா? so இப்ப முன்னாடி எல்லாம் நான் சொன்னேன்ல பெரிய யானை எல்லாம் குற்றத்தை கொண்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன அனிமலை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் phase ஆஃப் திஸ் ஏஜ் ஆர் த பிளான்ட் கல்டிவேஷன். இந்த ஏஜ் முடியும் போது தான் பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்றான். ஏர்லி மேன் ஸ்டார்டட் பிராக்டிசிங் பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போவான், வெட்டுவான், அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து எரிச்சு விட்டுருவான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து அந்த இடத்தையே வந்து நல்லா உரம் பண்ணி கல்டிவேட் பண்ணது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. earliest cultivation around 7000 to 6000 BC found near. சரிங்களா? இங்க சாம்பா லேக் இன் அஜ்மீர் ராஜஸ்தான்ல சாம்பா லேக். அடுத்து மெஹகர் பாகிஸ்தான்லயும் வந்து நம்ம கண்டுபிடிக்கப்படுது கல்டிவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் டு பி கல்டிவேட் வீட்டும் பார்லியும் தான். சரிங்களா? ஆனா நாட் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஆகல. அதே மாதிரி டொமஸ்டிகேஷன். சரிங்களா? ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஆதம்கார் மத்திய பிரதேஷ்லயும் பாகர் ராஜஸ்தான்லயும் இருக்கு. சரிங்களா? டொமஸ்டிகேட்டட் அனிமல் ப்ரொவைட் டு பி யூஸ்ஃபுல் நாட் ஃபார் மீட் பட் ஆல்சோ மில்க். சரிங்களா? இந்த அனிமலை வந்து வெட்டியும் சாப்பிட்டு இருக்கான், மில்க்குக்கும் சாப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இருந்தது, டிரான்ஸ்போர்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் டு பி டொமஸ்டிகேட் பார்த்தீங்கன்னா டாக், அதுக்கப்புறம் கேட்டில், ஸ்வீப், பிக், கோட் எல்லாத்தையும் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அனிமல் வந்து மில்க்குக்காகவும் மீட்டுக்காகவும் அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பீரியட்ல. அடுத்த டூல்ஸ் அப்படின்னா ரொம்ப சின்னதா மாறிடுச்சு, அதான் மைக்ரோன்னு மாறுது. சரிங்களா? ஸோ மைக்ரோனா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். சரிங்களா? மீசோலித்திக் டூல்ஸ் வேர் ஸ்மாலர் இன் சைஸ், பாலிஷ்ட் அண்ட் பெட்டர் ஃபினிஷிங் தேன் பேலியோலித்திக் ஏஜ். சரிங்களா? இதை வந்து ஃபினிஷ் பண்ணி பக்காவா வச்சிருப்பாங்க. அண்ட் ஆர் டைனி இன் ஷேப் கால் மைக்ரோலித்ஸ். சரிங்களா? டைனியா இருக்கனால மைக்ரோலித்ஸ்னு சொல்லப்படும். சரிங்களா?
பாருங்க டூல்லாம் பாருங்க ரொம்ப சின்ன சின்னதா வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா? மைக்ரோலித்ல பாத்தீங்கன்னா some microliths were used as a components of spearheads. சரிங்களா? ஏரோல குத்துறக்கும் ஹெட், நைஃப்ஸ், சிக்கிள்ஸ், ஹார்பூன்ஸ், டேகர்ஸ் ஆகவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஷேப்டு டூல்ஸ். சரிங்களா? ட்ரங்கேட்டட் பிளேடு. சரிங்களா? இந்த மாதிரி பிளேடு வந்து ட்ரங்கேட்டட் பிளேடாகவும் வச்சிருப்பட்டிருக்கு. Blade section which would be oblique truncation at one end and perpendicular sniping to other, which makes cutting and operation easy and fast. இந்த மாதிரிலாம் வச்சா வந்து ஈஸியா கட் பண்ண முடியுது. பேக்டு பிளேடு, ஸ்மால் பிளேடு வித் ஒன் ஏஜ் பிளண்டரா இருக்கும், அதனால ஷார்ப் ஆகும். சரிங்களா? கிரிப் பண்றதுக்காக வேண்டி பிளாக்டு பிளேட். இங்க the backed blades, oblique truncated blades, points, crescent, triangle, trapezoidal வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஷேப் இதெல்லாம் ஞாபகம் வச்சா இது ஈஸியா இருக்கும், இல்லைன்னா ரஃபா இருக்கு. அதர் டூல்ஸ் பாத்தீங்கன்னா இது இங்க அம்மிக்கால் ஆட்டாங்கல் மாதிரி அப்பயே வந்துருக்கு பாருங்க, தெரியுதா? கமாமார்கிட்ட எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இது சொல்லுவாங்க, அம்மிக்கால் ஆட்டாங்கல் எல்லாமே. சரிங்களா? ஸ்டோன் டூல்ஸ் ஃபார் ஹேண்ட் கிரைண்டிங் அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். தீஸ் ஆர் பேர்டு ஸ்டோன் யூசிங் டுகெதர், ரெண்டத்தையும் சேர்த்து தான். அப்புறம் கிரைண்டிங் ஸ்டோன். சரிங்களா? சுத்துறது. நியூ டு லைக் ஷாலா கான்ஸ் ஆர் கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் அக்கர் செவரல் சைட். திஸ் லெட் என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி ஹண்டிங், கலெக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் வைல்ட் பிளான்ட் ஃபுட். இதை வச்சு அரைச்சு ஹண்ட் பண்ணவங்களை நல்லா மீட் எல்லாம் வரைச்சு அந்த மாதிரி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து போர் டூல்ஸ் which are already appeared during upper paleolithic வந்து போர் டூல்ஸ் காமனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் ஆஃப் பவ் அண்ட் ஆரோஸ் வந்து ஹண்டிங்க்கு இங்கே தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ சைட்ஸ் பாருங்க, ராஜஸ்தான்ல பேகர். சரிங்களா? குஜராத்ல ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் சபர்மதி சச்சஸ் அக்ஷாஜ், வாஸ்லா, திருப்பூர், லங்கராஜ். உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா சராய் நகர் ராய், மோரன் பர்ஹார், லெக்கானா. ஜார்க்கண்ட்ல சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. ஒடிசால பார்த்தீங்கன்னா மயூர்பஞ்ச், பியோஞ்சன், சுந்தர்கர். சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இங்க எல்லாத்துலயும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க ஸோ இதுதான் இந்த இடம்லாம் பார்த்துக்கணும். ஹரிப்பூர், அம்பேத்கர், ஆதம்கர், சந்தர், மயூர்பஞ்ச், சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, பாகூர், லெஹானியா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சா உங்களுக்கு மீசோலித்திக் புரிஞ்சா? ஸோ சொல்லுங்க, அடுத்த மாடல் எடுத்து பார்க்கணும் எவ்வளோ தூரம். ஓகேம்மா, அது கொஞ்சம் பெரிய மாடலா இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம அது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சின்ன சின்ன மாடலாம் படிச்சுட்டு போறேன் நான். ஸோ நான் உங்களுக்கு டெலிகிராமில் அதை அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க, கொஸ்டின் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? நான் இனிமேல் கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன் நான். சரிங்களா? தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. மாடல்ஸ் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ.